ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பெரியாரின் 2வது எபிசோட பார்க்கறோம். பெரியாரின் வாழ்க்கையில் ஈரோட்டின் வணிக உலகத்திலிருந்து இந்திய அரசியலின் மையப்பகுதிக்குள் அவர் நுழைந்த காலம் அவரது சிந்தனையையும் எதிர்கால போராட்டங்களையும் முற்றிலும் மாற்றிய ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. இந்தியா முழுவதும் சுதந்திர குரல் எழுந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் ராமசாமி என்ற இளைஞன் வெறும் அரசியல் சுதந்திரத்தை மட்டுமல்ல, சமூக விடுதலையும் தேட தொடங்கினார். முழு வீடியோவையும் மறக்காம பாருங்க. இதோட எபிசோட் 1 வீடியோக்குள்ள லிங்கை நான் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம அந்த வீடியோவுமே பாருங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி. ஈரோட்டின் வெப்பமான மண்ணில் வளர்ந்த அந்த மனிதன் வணிக உலகத்தில் வெற்றி கண்டிருந்தாலும் அவரது மனம் அமைதியாக இல்லை. சமூகத்தில் எங்கு பார்த்தாலும் ஒரு கேள்விதான் அவரை துரத்தியது. ஏன் மனிதன் மனிதனை விட தாழ்ந்தவனாக நடத்தப்பட? இந்த கேள்வியை பின்னாளில் ஒரு மனிதன் பெரியாராக மாற்றப் போகிறது. இந்தியாவின் அரசியல் சூழல் கொதித்து கொண்டிருந்த காலம். ஒருபுறம் ஆங்கிலேய ஆட்சி, மறுபுறம் சுதந்திர குரல். நாடு முழுவதும் விடுதலை என்ற வார்த்தை தீப்பிடித்த காட்டை போல பரவி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் தான் ஈரோட்டின் ராமசாமி இந்திய தேசிய காங்கிரஸில் இணைகிறார். அது ஒரு சாதாரண அரசியல் முடிவு இல்லை, அவரது வாழ்க்கையின் அடுத்த பெரிய திருப்பம். அந்த காலத்தில் காங்கிரஸ் என்பது வெறும் அரசியல் கட்சி இல்லை, அது சுதந்திரத்தின் நம்பிக்கை, மக்களின் எதிர்கால கனவு, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்தியர்களின் குரல். காந்தியின் பெயர் நாடு முழுவதும் ஒலித்து கொண்டிருந்தது. அவருடைய எளிமை, அகிம்சை, கைத்தறி, தன்னிறைவு, குடி ஒழிப்பு, இந்த சிந்தனைகள் ராமசாமியை ஆழமாக கவர்ந்தன. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவரை மற்ற தலைவர்களிடமிருந்து வேறுபடுத்தியது. பலர் அரசியல் சுதந்திரத்தை பற்றி பேசினார்கள், ஆனால் ராமசாமி சமூக சுதந்திரத்தையும் பற்றி சிந்திக்க ஆரம்பித்திருந்தார். இந்தியா சுதந்திரம் அடைந்தாலும் சாதியால் அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் விடுதலை பெறுவார்களா? இந்த கேள்வி அவரது உள்ளத்தில் மெதுவாக வளர ஆரம்பித்தது. காங்கிரஸில் சேர்ந்த பிறகு ஈரோட்டில் அவர் இயக்கத்தை மிக வேகமாக வளர்த்தார். அவரது வீடு ஒரு அரசியல் மையமாக மாறியது. அந்த வீட்டுக்குள் தினமும் மக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் அனைவரும் ராமசாமியின் பேச்சை கேட்க ஆர்வமாக இருப்பார்கள். அவர் பேசும்போது வார்த்தைகள் மட்டும் பேசவில்லை, ஒரு நெருப்பு பேசிக்கொண்டு இருந்தது. வெளிநாட்டு துணிகளை வாங்காதீர்கள், நம் உழைப்பை நாமே மதிக்க வேண்டும், அடிமை மனநிலைமை முதலில் உடைக்க வேண்டும். அவருடைய பேச்சுகள் சாதாரண மக்களுக்குள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின. அந்த காலத்தில் வெளிநாட்டு துணி என்பது ஸ்டேட்டஸ் சிம்பல், ஆங்கிலேய பொருட்களை பயன்படுத்துவது பெருமை என்று பலர் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ராமசாமி அந்த மனநிலையை சவாலுக்கு உட்படுத்தினார். ஒரு நாள் ஈரோட்டில் வெளிநாட்டு துணி எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. மக்கள் ஒன்று கூடியிருந்தார்கள். வெளிநாட்டு துணிகள் குவிக்கப்பட்டிருந்தன. அந்த நெருப்பை பார்த்து கொண்டிருந்த ராமசாமி மெதுவாக பேசினார். இந்த துணி மட்டும் எரியவில்லை, நம் அடிமை மனநிலையும் எரிய வேண்டும். அந்த வார்த்தைகள் மக்களின் மனதில் ஆழமாக பதிந்தன. ஆனால் அவர் மிகவும் தீவிரமாக இறங்கிய போராட்டம் குடி ஒழிப்பு. அந்த காலத்தில் ஏழை குடும்பங்களை மதுபானம் அழித்து கொண்டிருந்தது. குடித்துவிட்டு வீடு திரும்பும் ஆண்கள், அழும் பெண்கள், பசியால் தவிக்கும் குழந்தைகள், இந்த காட்சிகளை ராமசாமி நேரில் பார்த்திருந்தார். அவர் புரிந்து கொண்டார், சுதந்திரம் என்பது அரசியலில் மட்டுமில்லை, ஒரு குடும்பம் அழிவிலிருந்து மீள்வதும் சுதந்திரம்தான். ஈரோட்டில் கள்ளுக்கடைகளுக்கு எதிராக மறியல் போராட்டங்கள் ஆரம்பமானது. அந்த காலத்தில் அது மிகவும் ஆபத்தான செயல், ஏனெனில் கள்ளுக்கடைகளுக்கு பின்னால் அதிகாரமும் பணமும் இருந்தது. ஆனால் ராமசாமி பின்வாங்கவில்லை. ஒரு நாள் கள்ளுக்கடை முன்பு மக்கள் திரண்டிருந்தார்கள். கோஷங்கள் எழுந்து கொண்டிருந்தன. குடி ஒழியட்டும், குடும்பங்கள் காப்பாற்றப்படட்டும். போலீசார் அங்கே வந்தார்கள், போராட்டத்தை கலைக்க முயன்றார்கள். ஆனால் அங்கே ஒரு விஷயம் அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்தது. ராமசாமியின் மனைவி நாகம்மையாரும் போராட்டத்தில் நின்று கொண்டிருந்தார். அந்த காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து அரசியல் போராட்டங்களில் ஈடுபடுவது அரிது. ஆனால் நாகம்மையார் சாதாரண பெண் இல்லை, பெரியாரின் சிந்தனையை முழுமையாக புரிந்து கொண்ட துணைவர். மக்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். ஒரு குடும்பமே போராட்டமாக மாறிவிட்டதே என்று அந்த நாளில் பெண்களும் கோஷம் எழுப்பினார்கள். அந்த குரல் அந்த காலத்தின் சமூக மரபுகளையே சவாலுக்கு உட்படுத்தியது. போராட்டம் தீவிரமானது. இறுதியில் ராமசாமி கைது செய்யப்பட்டார். போலீசார் அவரை அழைத்து செல்லும்போது மக்கள் கோபத்தில் கத்தியார்கள். ஆனால் ராமசாமி அமைதியாக நடந்து சென்றார். அவர் திரும்பி பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், போராட்டம் இருக்கக்கூடாது. அந்த வார்த்தை கூட்டத்துக்குள் ஒரு மின்னல் போல பரவியது. சிறை பலருக்கு அது பயம், ஆனால் ராமசாமிக்கு அது சிந்திக்கும் இடம். சிறைக்குள் இருந்தபோது அவர் தொடர்ந்து ஒரு விஷயத்தை சிந்தித்தார். ஏன் இந்த சமூகத்தில் மனிதர்களுக்கு சம உரிமை இல்லை? அந்த கேள்வி நாளுக்கு நாள் அவரை தீவிரமாக மாற்றிக்கொண்டே போனது. சிறையிலிருந்து வெளியே வந்தபோது அவர் வெறும் காங்கிரஸ் தலைவர் இல்லை, மக்களுக்காக துன்பத்தை ஏற்றுக்கொண்ட போராளி. அவரது புகழ் மெதுவாக தமிழ்நாட்டை தாண்டி பரவ ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் தான் தென்னிந்தியாவில் இன்னொரு தீப்பொறி எரிய ஆரம்பித்தது.
வைக்கம் இன்றைய கேரளாவில் இருக்கும் அந்த சிறிய ஊர் இந்திய சமூக வரலாற்றில் மிகப்பெரிய போராட்டத்தின் மையமாக மாறப்போகிறது. அங்கே ஒரு கொடூரமான நடைமுறை இருந்தது. கோவிலை சுற்றிய சாலைகளில் தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு நடக்க அனுமதி இல்லை. ஒரு மனிதன் பிறந்த சாதியின் காரணமாக ஒரு சாலையில் கூட நடக்க முடியாது. அது வெறும் அவமானம் இல்லை, மனித மரியாதையின் கொலை. அந்த சாலையில் மேல் சாதியினர் சுதந்திரமாக நடந்தார்கள். ஆனால் தாழ்த்தப்பட்டவர்கள் தொலைவில் நின்று பார்த்து கொண்டிருக்க வேண்டிய நிலை. மழை பெய்தாலும் வெயில் கொளுத்தினாலும் அவர்கள் வேறு வழியாக செல்ல வேண்டும். அந்த அவமானம் பல வருடங்களாக தொடர்ந்து கொண்டிருந்தது. இறுதியில் எதிர்ப்பு வெடித்தது. 1924 வைக்கம் சத்தியாகிரகம் ஆரம்பமானது. போராட்டக்காரர்கள் அந்த சாலையில் நடக்க முயன்றார்கள். போலீசார் தடுத்தார்கள், கைது செய்தார்கள், அடித்தார்கள். ஆனால் போராட்டம் நின்றுவிடவில்லை. அந்த நேரத்தில் ஒரு வலுவான தலைவர் தேவைப்பட்டார். அப்போது அனைவரின் நினைவுக்கும் வந்த பெயர் ராமசாமி. தமிழ்நாட்டில் இருந்து அவரை அழைத்தார்கள். அந்த அழைப்பை அவர் சாதாரணமாக பார்க்கவில்லை. அது கேரளாவின் பிரச்சனை இல்லை, மனித உரிமையின் பிரச்சனை என்று கூறி உடனே புறப்பட்டார். வைக்கம் நோக்கி அவர் பயணம் செய்த அந்த நாள் அவரது வாழ்க்கையை மாற்றப் போகிறது. அந்த சிறிய ஊர் அந்த நாட்களில் ஒரு போர்க்களத்தை போல இருந்தது. ஒருபுறம் நூற்றாண்டுகளாக சமூக ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள நினைத்தவர்கள், மறுபுறம் மனிதனாக வாழ உரிமை கேட்ட மக்கள். அந்த மண்ணில் ராமசாமி காலடி வைத்த தருணம் போராட்டத்துக்கு ஒரு புதிய உயிர் வந்தது. அவர் வந்த செய்தி பரவியவுடன் மக்கள் கூட்டம் அலமோதியது. தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் அவரை நம்பிக்கையோடு பார்த்தார்கள். இப்போ எங்களுக்காக யாரோ பேச வர்றாங்க என்ற உணர்வு அவர்களுக்கு உருவானது. வைக்கத்தின் தெருக்கள் முழுவதும் பதட்டம், எங்கு பார்த்தாலும் போலீஸ். சில இடங்களில் மேல் சாதி ஆதிக்கவாதிகள் கோபமாக நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த பயமூட்டல் சூழலுக்குள் ராமசாமி மட்டும் மிகவும் அமைதியாக நடந்து சென்றார். அவர் முதலில் செய்த விஷயம் மக்களோடு நேரடியாக பேசுவது. ஒரு மாலை சிறிய கூட்டம் ஒன்று கூடியிருந்தது. அந்த கூட்டத்தில் ஏழை தொழிலாளர்கள், வயதானவர்கள், பெண்கள், இளைஞர்கள் அனைவரும் இருந்தார்கள். அவர்கள் கண்களில் பயமும் நம்பிக்கையும் கலந்திருந்தது. ராமசாமி மெதுவாக எழுந்து பேச ஆரம்பித்தார். நீங்கள் இந்த நாட்டின் மனிதர்கள் தானே? அப்படி இருக்க ஒரு சாலையில் நடக்கக்கூட அனுமதி கேட்க வேண்டிய நிலை ஏன்? அந்த கேள்வி கூட்டத்தை அமைதியாக்கியது. பல வருடங்களாக அவர்கள் மனதுக்குள் இருந்த வேதனையை யாரோ வார்த்தைகளாக பேசிக் கொண்டிருந்தார். கடவுள் எல்லாரையும் படைத்தார்னு சொல்றாங்க. அப்படி இருக்க மனிதனுக்கே பாதை மறிக்கிறான். இது என்ன நீதியோ? அந்த வார்த்தைகள் தீ போல பரவின. அடுத்த சில நாட்களில் வைக்கம் போராட்டம் இன்னும் தீவிரமானது. போராட்டக்காரர்கள் மீண்டும் அந்த சாலையில் நடக்க முயன்றார்கள். போலீசார் வழியை மறித்தார்கள். ஒரு போலீஸ் அதிகாரி கோபமாக கத்தினார், இந்த வழியில போகக்கூடாது. அப்போ ராமசாமி முன்னே வந்தார். ஏன் போகக்கூடாது என்று அமைதியாக கேட்டார். அந்த அமைதியான கேள்விக்குள் ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்தது. சுற்றி இருந்த மக்கள் மூச்சை விடாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதிகாரி பதில் சொல்ல முடியாமல் நின்றார். ஏனெனில் அந்த கேள்விக்கான உண்மையான பதில் அவர்களிடமே இல்லை. அது வெறும் சாதி ஆதிக்கம். இறுதியில் போலீசார் போராட்டக்காரர்களை கைது செய்ய ஆரம்பித்தார்கள். ராமசாமியையும் கைது செய்தார்கள். அவர் கைது செய்யப்பட்ட செய்தி மின்னல் வேகத்தில் பரவியது. தமிழ்நாட்டில் இருந்து வந்த தலைவர் கைது. மக்கள் இன்னும் அதிகமாக போராட்டத்தில் கலந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். சிறைக்குள் இருந்தபோது ராமசாமியின் மனம் உடையவில்லை. அவர் தொடர்ந்து ஒரு விஷயத்தை சிந்தித்தார். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வந்தாலும் இந்த மாதிரி அநீதிகள் தொடர்ந்தால் என்ன பயன்? இந்த கேள்விதான் பின்னாளில் அவரது முழு அரசியல் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. சிறையில் அவர் இருந்த நாட்களில் வைக்கம் போராட்டம் நிற்கவில்லை. அங்கே இன்னொரு வலிமையான மனிதர் போராட்டத்தை முன்னெடுத்தார், நாகம்மையார். அந்த காலத்தில் பெண்கள் அரசியல் மேடையில் நிற்பதே அரிது. ஆனால் நாகம்மையார் சாதாரண மனைவி இல்லை. அவர் போராட்ட கூட்டங்களில் பேச ஆரம்பித்தார். பெண்களை ஒன்று திரட்டினார், மக்களுக்கு தைரியம் கொடுத்தார். ஒரு நாள் பெண்கள் குழுவுடன் அவர் வைக்கம் தெருக்களில் நடந்து சென்றார். அவர்களை பார்த்த மக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். பெண்களும் போராட்டத்துக்கு வந்து விட்டார்களா? அந்த காட்சி அந்த காலத்தின் சமூக மரபுகளுக்கு எதிரான புரட்சி. நாகம்மையார் உரக்க சொன்னார், ஒரு மனிதன் நடக்கக்கூடாத சாலை என்றால் அது மனித சமூகம் இல்லை. அந்த வார்த்தைகள் பெண்களுக்குள் புதிய தைரியத்தை உருவாக்கின. மெல்ல மெல்ல வைக்கம் போராட்டம் இந்தியா முழுவதும் பேசப்படும் விஷயமாக மாறியது. பத்திரிகைகள் எழுத ஆரம்பித்தன. அரசியல் தலைவர்கள் கவனிக்க ஆரம்பித்தார்கள். காந்தியடிகளும் இந்த போராட்டம் முக்கியமாக தோன்றியது. ஆனால் ராமசாமி ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தார். இது வெறும் கோவில் சாலை பிரச்சனை இல்லை, இது மனித மரியாதைக்கான போராட்டம். ஒரு நாள் சிறையிலிருந்து வெளியே வந்தபோது மக்கள் அவரை உற்சாகமாக வரவேற்றார்கள். அந்த கூட்டத்தில் கோஷங்கள் முழங்கின, வைக்கம் வீரர் வாழ்க. அந்த தருணம் வரலாற்றாக மாறியது. வைக்கம் வீரர் வாழ்க. அந்த தருணம் வரலாற்றாக மாறியது. வைக்கம் வீரர் என்ற பட்டம் அங்கே பிறந்தது. அது வெறும் புகழ்ச்சி இல்லை, சாதி அநீதிக்கு எதிராக நின்ற மனிதருக்கு மக்கள் கொடுத்த மரியாதை. வைக்கம் போராட்டம் மெதுவாக வெற்றியை நோக்கி நகர ஆரம்பித்தது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சில சாலைகள் திறக்கப்பட்டன. முழுமையான சமத்துவம் இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு பெரிய சுவர் முதல் முறையாக உடைந்தது. இந்த வெற்றி ராமசாமியின் உள்ளத்தில் இன்னொரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியது. அவர் தெளிவாக உணர்ந்தார், சமூக புரட்சி இல்லாமல் அரசியல் சுதந்திரம் பயனற்றது. இந்த சிந்தனை அவரை காங்கிரசுக்குள் இன்னும் தீவிரமாக மாற்றியது. தமிழ்நாட்டிற்கு திரும்பிய பிறகு அவர் தொடர்ந்து சமூக நீதியை பற்றி பேச ஆரம்பித்தார்.
குறிப்பாக கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் பிராமணர் அல்லாத மக்களுக்கு உரிய இடம் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அந்த காலத்தில் கல்வி வாய்ப்புகள் பெரும்பாலும் சில சமூகங்களுக்கு மட்டுமே கிடைத்தன. அரசு வேலைகளிலும் அதே நிலைமைதான். இதை ராமசாமி கடுமையாக எதிர்த்தார். ஒரு கூட்டத்தில் அவர் பேசினார், ஒரு சமூகம் முன்னேற வேண்டுமென்றால் அனைவருக்கும் சம வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் சாதாரண அரசியல் பேச்சு இல்லை, பின்னாளில் தமிழ்நாட்டின் அரசியல் அமைப்பையே மாற்றப் போகும் கருத்து. ஆனால் காங்கிரசுக்குள் இருந்த பலர் இந்த கோரிக்கைகளை விரும்பவில்லை. ராமசாமி மெதுவாக ஏமாற்றமடைய ஆரம்பித்தார். சுதந்திரம் பற்றி பேசும் கட்சிகளுக்குள்ளே கூட சமூக சமத்துவம் முழுமையாக இல்லை என்பதை அவர் உணர்ந்தார். அவரது உள்ளத்தில் ஒரு புதிய சிந்தனை உருவாகி கொண்டிருந்தது. அது வெறும் அரசியல் இயக்கமல்ல, ஒரு சமூக புரட்சி. வைக்கம் போராட்டம் பெரிய வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தாலும் ராமசாமியின் உள்ளத்தில் இன்னொரு போராட்டம் ஆரம்பித்திருந்தது. அது வெளியில் தெரியும் போராட்டம் இல்லை, அவரது சிந்தனைக்குள் நடந்த மோதல். ஒருபுறம் காங்கிரஸ், மறுபுறம் சமூக நீதி. இந்த இரண்டு பாதைகளும் ஒரே திசையில் செல்லவில்லை என்பதை அவர் மெதுவாக உணர ஆரம்பித்தார். தமிழ்நாட்டிற்கு திரும்பிய பிறகு அவர் சென்ற இடமெல்லாம் மக்கள் கூட்டம் அதிகரித்தது. வைக்கம் வீரர் வந்திருக்காரு என்ற செய்தி பரவியுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் கூட ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர் இப்போது பேசும் விஷயங்களில் மாறியிருந்தன. முன்பு அவர் அதிகமாக அரசியல் சுதந்திரத்தை பற்றி பேசினார். இப்போது சமூக அடிமைத்தனத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். ஆங்கிலேயன் போனாலும் சாதி இருந்தால் இந்த நாடு உண்மையிலேயே சுதந்திரம் அடையாது. இந்த வார்த்தைகள் பலருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏனெனில் அந்த காலத்தில் பலர் சுதந்திர போராட்டத்தை மட்டும் முக்கியமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ராமசாமி சமூக அமைப்பையே கேள்விக்குள்ளாக ஆரம்பித்திருந்தார். காங்கிரஸ் கூட்டங்களுக்குள் கூட அவர் தைரியமாக பேசினார். பிராமணர் அல்லாத மக்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் உரிய இடம் வேண்டும். இந்த கோரிக்கை அப்போது சாதாரண விஷயம் இல்லை. அது அந்த காலத்தின் அதிகார அமைப்பையே சவாலுக்கு உட்படுத்தும் கருத்து. பலர் அன்கம்ஃபர்டபிளாக ஆரம்பித்தார்கள். சிலர் ராமசாமியை ஆதரித்தார்கள். ஆனால் இன்னும் பலர் அவரை ஆபத்தான மனிதராக பார்க்க ஆரம்பித்தார்கள். ஒரு முக்கிய கூட்டத்தில் ராமசாமி எழுந்து பேசினார். இந்த நாட்டில் சிலருக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கிறது, மற்றவர்கள் வாய்ப்பு கிடைக்காமல் பின்னாடி தள்ளப்படுகிறாங்க. இது எப்படி நீதி? அந்த கூட்டம் அமைதியாகிவிட்டது. ஏனெனில் அவர் பேசுவது உண்மை. அந்த காலத்தில் கல்வி நிறுவனங்கள், அரசு வேலைகள், அதிகார பதவிகள் பெரும்பாலும் குறிப்பிட்ட சமூகங்களின் கட்டுப்பாட்டில் இருந்தன. ஏழை மக்கள், தாழ்த்தப்பட்ட சமூகங்கள், கிராமத்து குழந்தைகள், அவர்களுக்கு முன்னேற வாய்ப்பே இல்லை. இதையெல்லாம் நேரில் பார்த்த ராமசாமி கோபமடைந்தார். சம வாய்ப்பு இல்லாத சுதந்திரம் வெறும் போய். இந்த எண்ணம் நாளுக்கு நாள் அவருக்குள் வலுப்பெற்றது. காஞ்சிபுரத்தில் நடந்த காங்கிரஸ் மாநாடு, அந்த மாநாடு பின்னாளில் தமிழ்நாட்டு வரலாற்றை மாற்றப் போகும் ஒரு திருப்பு முனையாக மாறியது. அங்கே ராமசாமி மீண்டும் இடஒதுக்கீடு பற்றிய கோரிக்கையை முன்வைத்தார். அனைத்து சமூகங்களும் உரிய பிரதிநிதித்துவம் வேண்டும். ஆனால் அந்த கோரிக்கை மீண்டும் ஏற்கப்படவில்லை. அந்த தருணம் ராமசாமியின் மனதில் பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. அவர் மெதுவாக புரிந்து கொண்டார், இந்த அமைப்புக்குள் இருந்து சமூக நீதியை அடைவது மிகவும் கடினம். அந்த இரவு அவர் மிகவும் அமைதியாக இருந்ததாக பலர் பின்னாளில் கூறினார்கள். ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு பெரிய முடிவு உருவாகி கொண்டிருந்தது. இறுதியில் அவர் காங்கிரஸை விட்டு வெளியேற முடிவு செய்தார். அது வெறும் கட்சி விலகல் இல்லை, இந்திய அரசியல் வரலாற்றின் மிகப்பெரிய ஐடியாலஜிக்கல் பிரேக். பலர் அதிர்ச்சி அடைந்தார்கள். வைக்கம் வீரர் காங்கிரஸை விட்டு வெளியேறிட்டாரா? ஆனால் ராமசாமி தனது முடிவில் தெளிவாக இருந்தார். சமூக சமத்துவம் இல்லாத அரசியல் எனக்கு தேவையில்லை. இந்த வார்த்தைகள் பின்னாளில் ஒரு புதிய இயக்கத்தின் அடித்தளமாக மாறியது. அதன் பெயர் சுயமரியாதை இயக்கம். 1925 அந்த இயக்கம் உருவான போது அது சாதாரண அரசியல் இயக்கமாக பார்க்கப்படவில்லை. ஏனெனில் அது மக்களின் மனநிலையை மாற்ற முயன்றது. மனிதன் யாருக்கும் தாழ்ந்தவன் இல்லை. பிறப்பால் உயர்வு தாழ்வு கிடையாது. சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள், பயப்படாமல் கேள்வி கேளுங்கள். இந்த கருத்துக்கள் அந்த கால சமுதாயத்திற்கு ஒரு நிலநடுக்கம் போல இருந்தது. சுயமரியாதை இயக்க கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆரம்பமானது. அங்கே ராமசாமி பேசும்போது மக்கள் அதிர்ச்சியோடு கேட்டார்கள். ஏனெனில் அவர் யாரும் பேச தயங்கிய விஷயங்களை நேராக பேச ஆரம்பித்தார். சாதி, மதம், பெண்கள் அடிமைத்தனம், மூட நம்பிக்கை, பிராமணிய ஆதிக்கம். அவர் வார்த்தைகளில் பயமே இல்லை. ஒரு கூட்டத்தில் அவர் கேள்வி கேட்டார், ஒரு மனிதன் பிறந்ததாலேயே உயர்ந்தவன் என்றால் ஒரு மற்ற மனிதர்கள் என்ன தவறு செய்தார்கள்? அந்த கேள்வி மக்கள் மனதில் ஆழமாக பதிந்தது. சுயமரியாதை இயக்கத்தின் மிகவும் ரெவல்யூஷனரி விஷயம் பெண்கள் பற்றிய அவரது சிந்தனை. அந்த காலத்தில் பெண்களுக்கு கல்வி குறைவு, குழந்தை திருமணம், விதவை துன்பம், சொத்து உரிமை இல்லாமல் இவை சாதாரணமாக இருந்தது. ஆனால் ராமசாமி இதை நேராக எதிர்த்தார். பெண் அடிமை இல்லை, பெண்களுக்கு சம உரிமை வேண்டும். இந்த கருத்துக்கள் அந்த காலத்தில் பலருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் பெண்கள் மத்தியில் பெரிய நம்பிக்கை உருவாக்கியது. சுயமரியாதை திருமணங்கள் ஆரம்பமானது. மத சடங்குகள் இல்லாமல் திருமணம் நடத்தப்பட்டது. அது அந்த காலத்தில் ஒரு சமூக புரட்சி. மக்கள் மெதுவாக உணர ஆரம்பித்தார்கள். ராமசாமி வெறும் அரசியல் தலைவர் இல்லை, அவர் சமூக அமைப்பையே மாற்ற நினைக்கும் மனிதர். அதனால்தான் மக்கள் அவரை பெரியார் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். பெரியார் பெரிய மனிதர். அந்த பெயர் ஒரு பட்டம் இல்லை, ஒரு சிந்தனை.
தமிழ்நாட்டின் சமூக வரலாற்றை முழுமையாக மாற்றப் போகும் புரட்சியின் தொடக்கம். அந்த பெயர் தமிழ்நாடு முழுவதும் பரவ ஆரம்பித்தது. அவர் ஒரு மனிதரின் பெயராக மட்டுமில்லை, ஒரு எதிர்ப்பின் குரலாக மாறிக்கொண்டிருந்தது. சுயமரியாதை இயக்க கூட்டங்கள் நடந்த இடமெல்லாம் மக்கள் அலைமோத ஆரம்பித்தார்கள். ஏனெனில் பெரியார் பேசும் விஷயங்கள் அவர்கள் தினசரி வாழ்க்கையோடு நேரடியாக இணைந்திருந்தது. ஒரு கிராமத்தில் கூட்டம் நடந்தால் விவசாயிகள் மண்ணில் உட்கார்ந்து கேட்பார்கள், பெண்கள் தூரத்தில் நின்று கொண்டு கவனிப்பார்கள், இளைஞர்கள் ஆவலுடன் குறிப்பெடுப்பார்கள். ஏனெனில் அவர் பேசும் வார்த்தைகள் வெறும் அரசியல் பேச்சு இல்லை, நீ யாருக்கும் தாழ்ந்தவன் என்று ஒரு மனிதனின் உள்ளத்துக்குள் நம்பிக்கை விதைக்கும் வார்த்தைகள். அந்த காலத்தில் சாதி என்பது வெறும் சமூக அமைப்பு இல்லை, மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் சக்தி. யார் எந்த வேலை செய்ய வேண்டும், யார் எந்த தெருவில் நடக்க வேண்டும், யார் கல்வி படிக்க வேண்டும், யார் கோவிலுக்குள் செல்ல வேண்டும், எல்லாவற்றிலும் சாதிதான் முடிவு செய்து கொண்டிருந்தது. இந்த அமைப்பையே பெரியார் நேராக சவாலுக்கு உட்படுத்த ஆரம்பித்தார். ஒரு கூட்டத்தில் அவர் உறக்க கேட்டார், ஒரு குழந்தை பிறக்கும் போது அதன் நெற்றியில் சாதி எழுதப்பட்டிருக்கிறதா? அந்த கேள்வி கூட்டத்தையே அமைதியாக்கியது. ஏனெனில் அந்த கேள்விக்கான பதில் யாரிடமும் இல்லை. அவரது பேச்சுகளுக்கு லாஜிக் இருந்தது, கோபம் இருந்தது, ஆனால் அதைவிட அதிகமான மனிதநேயம் இருந்தது. பெரியார் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்திருந்தார், மனிதன் முதலில் சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் அவர் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக தொடர்ந்து பேச ஆரம்பித்தார். அந்த காலத்தில் மக்கள் பல விஷயங்களை கேள்வியை கேட்காமல் நம்பிக்கொண்டிருந்தார்கள், பயம் காரணமாக, பழக்கம் காரணமாக, சமூக அழுத்தம் காரணமாக. ஆனால் பெரியார் நேராக சொன்னார், எதையும் கேள்வி கேளுங்கள். இந்த ஒரு வரியை அந்த காலத்தில் புரட்சிகரமான சிந்தனையாக மாறிவிட்டது. ஏனெனில் சமூகமே கேள்வி கேட்காது என்று மனிதர்களை பழக்கப்படுத்தியிருந்தது. அவரது கூட்டங்களில் சில நேரங்களில் கடும் எதிர்ப்பும் வந்தது. சிலர் கோபமடைந்தார்கள், சிலர் கூட்டத்தை கலைக்க முயன்றார்கள், சிலர் அவரை திட்டினார்கள். ஆனால் பெரியார் ஒருபோதும் பின்வாங்கவில்லை. ஒரு முறை கூட்டத்தில் ஒருவர் கோபமாக எழுந்து கேட்டார், நீங்கள் மதத்தை எதிர்க்கிறீர்களா? பெரியார் அமைதியாக பதில் சொன்னார், மனிதனை தாழ்த்தும் எந்த விஷயத்தையும் நான் எதிர்ப்பேன். அந்த பதில் கூட்டத்தில் இருந்த பலரின் மனதில் ஆழமாக பதிந்தது. சுயமரியாதை இயக்கத்தின் மற்றொரு பெரிய மாற்றம் திருமண முறை. அந்த காலத்தில் திருமணம் என்பது அதிக செலவு, சாதி கட்டுப்பாடு, பெண்களின் கருத்து இல்லாமை, மத சடங்குகளின் கட்டாயம் இவற்றால் நிரம்பியிருந்தது. ஆனால் பெரியார் அந்த அமைப்பையே மாற்ற முயன்றார். 2 மனிதர்கள் சம்மதித்தால் அதுவே திருமணம். இந்த கருத்து அந்த காலத்தில் பலருக்கு அதிர்ச்சி. சுயமரியாதை திருமணங்கள் ஆரம்பமானது. புரோகிதர் இல்லாமல், அதிக செலவு இல்லாமல், சாதி வேறுபாடு இல்லாமல், இவை அனைத்தும் தமிழ்நாட்டில் ஒரு புதிய சமூக மாற்றத்தை உருவாக்க ஆரம்பித்தது. பெண்கள் மத்தியில் பெரியாரின் தாக்கம் மிகவும் அதிகரித்தது. ஏனெனில் அவர் முதல் முறையாக பெண்களை சம மனிதர்கள் போல பேசினார். பெண்களுக்கு கல்வி வேண்டும், பெண்களுக்கு சொத்து உரிமை வேண்டும், பெண் அடிமை இல்லை. இந்த வார்த்தைகள் ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு புதிய தைரியத்தை கொடுத்தது. ஒரு கூட்டத்தில் பெரியார் பேசும்போது வயதான ஒரு பெண் அழுது கொண்டே சொன்னதாக கூறப்படுகிறது, எங்களுக்காக யாரும் இதுவரைக்கும் இப்படி பேசல. அதுதான் பெரியாரின் தாக்கம். அவர் வெறும் அரசியல் மாற்றத்தை மட்டும் பேசவில்லை, மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றும் சிந்தனையை உருவாக்கினார். ஆனால் இதே நேரத்தில் எதிர்ப்பும் அதிகரித்தது. பெரியாரின் பேச்சுகள் பல பவர்ஃபுல் குரூப்புக்கு பிடிக்கவில்லை. சில பத்திரிகையாளர்கள் அவரை கடுமையாக விமர்சித்தனர். சில அரசியல் தலைவர்கள் அவரை ஆபத்தான மனிதர்கள் என்றார்கள். ஆனால் அந்த எதிர்ப்புகள் அவரை இன்னும் தீவிரமாக மாற்றின. என்னை திட்டினானுங்களா? நான் சரியான கேள்வியை தானே கேட்கிறேன் என்று அவர் சிரித்து கொண்டே சொல்வார். மெல்ல மெல்ல சுயமரியாதை இயக்கம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சமூக இயக்கமாக மாற ஆரம்பித்தது. இளைஞர்கள் அவரை பின்தொடர ஆரம்பித்தார்கள். மாணவர்கள் அவரது சிந்தனையை விவாதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த இளைஞர்களில் ஒருவர்தான் சீனா அண்ணாதுரை. ஒரு நாள் பெரியாரின் பேச்சை கேட்ட அண்ணா அவரால் ஆழமாக ஈர்க்கப்பட்டார். அண்ணா பேசும் திறமை, எழுத்து திறமை, மக்களை கவரும் ஆற்றல், இவற்றை பெரியார் உடனே கவனித்தார். இந்த சந்திப்பு பின்னாளில் தமிழ்நாட்டு அரசியலை முழுமையாக மாற்றப் போகும் ஒரு வரலாற்று தருணமாக மாறியது. பெரியார் உருவாக்கிய சிந்தனை அண்ணா போன்ற இளைஞர்கள் மூலம் மக்களிடையே இன்னும் வேகமாக பரவ ஆரம்பித்தது. ஆனால் இன்னும் பெரிய புயல் ஒன்று வரப்போகிறது. அது இந்திய எதிர்ப்பு போராட்டம். தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றையே தீப்பிடிக்க வைக்கும் அந்த போராட்டத்தில் பெரியார் மீண்டும் ஒருமுறை மக்களின் முன்னிலையில் நிற்கப் போகிறார். தமிழ்நாட்டின் அரசியலில் வானத்தில் ஒரு புதிய பதட்டம் உருவாக ஆரம்பித்தது. அந்த ஆண்டு தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி மദ്രാஸ் மாகாணத்தில் அதிகாரத்திற்கு வந்தது. அதன் முதலமைச்சராக சி ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி பொறுப்பேற்றார். ராஜாஜி ஒரு பெரிய அறிவாளி, காந்தியடிகளின் நெருங்கியவர். ஆனால் அவரது ஆட்சியில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தமிழ்நாட்டையே கொதிக்க வைக்கப் போகிறது. அது பள்ளிகளில் இந்தி கட்டாயம். அந்த அறிவிப்பு வெளியான தருணத்தில் பலருக்கு அது சாதாரண கல்வி திட்டமாக தோன்றியிருக்கலாம். ஆனால் பெரியார் அதை வேறு கோணத்தில் பார்த்தார். அவருக்கு அது வெறும் மொழி பிரச்சனை இல்லை, அது ஆதிக்கத்தின் ஆரம்பம். ஒரு கூட்டத்தில் அவர் எழுந்து பேசினார், ஒரு மொழியை கற்பது தவறில்லை, ஆனால் ஒரு மொழியை திணிப்பது அடிமைத்தனம். அந்த வார்த்தைகள் மின்னல் போல தமிழ்நாடு முழுவதும் பரவின. அந்த காலத்தில் தமிழ் மக்கள் மனதில் மொழி என்பது வெறும் கம்யூனிகேஷன் இல்லை, அது அவர்களின் அடையாளம், கலாச்சாரம், வரலாறு, மரியாதை.
அந்த அடையாளத்தின் மீது யாரோ கையை வைத்து விட்டார்கள் என்ற உணர்வு மெதுவாக உருவானது. பெரியார் உடனே போராட்டத்தை ஆரம்பித்தார். தமிழ்நாட்டின் பல நகரங்களில் கூட்டங்கள் நடைபெற்றது. மாணவர்கள் தெருக்களில் இறங்க ஆரம்பித்தார்கள். இளைஞர்கள் கோஷம் எழுப்பினார்கள். இந்தி திணிப்பு வேண்டாம், தமிழ் வாழ்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி நேரடியான எதிர்ப்பு மிகப்பெரிய விஷயம். போலீசார் போராட்டக்காரர்களை கைது செய்ய ஆரம்பித்தார்கள். ஆனால் மக்கள் பயப்படவில்லை. ஒரு நாள் சென்னை தெருக்களில் பெரியார் நடந்து சென்றார். அவரை சுற்றி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள். அவரது முகத்தில் கோபமும் உறுதியும் கலந்திருந்தது. அவர் உரக்க சொன்னார், மொழியை காப்பது என்பது ஒரு மக்களின் சுயமரியாதையை காப்பது. அந்த வார்த்தைகள் இளைஞர்களின் இரத்தத்தையே கொதிக்க வைத்தது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் மெதுவாக மாணவர் இயக்கமாக மாறியது. பள்ளி மாணவர்கள் கூட தெருக்களில் இறங்க ஆரம்பித்தார்கள். அவர்களில் சிலர் மிகவும் இளம் வயது. ஆனால் அவர்களுடைய மனதில் ஒரு தீ எரிந்து கொண்டிருந்தது. எங்கள் மொழியை எங்களிடம் இருந்து யாரும் பறிக்க முடியாது. போராட்டம் தீவிரமானது. போலீஸ் தடியடி, கைது, அடக்குமுறை. ஆனால் மக்கள் பின்வாங்கவில்லை. அந்த நேரத்தில் 2 இளைஞர்களின் பெயர் தமிழ்நாட்டின் மனதில் நிரந்தரமாக பதிந்தது. தாளமுத்து, நடராசன். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட அவர்கள் சிறை துன்பங்களால் உயிரிழந்தார்கள். அந்த செய்தி தமிழ்நாட்டையே உலுக்கியது. ஒரு கூட்டத்தில் அந்த மரண செய்தியை கூறப்பட்ட போது சில நிமிடங்கள் முழு அமைதி நிலவியதாக கூறப்படுகிறது. பெரியார் மேடையில் நின்று கொண்டிருந்தார். அவரது கண்களில் கோபம் தெளிவாக தெரிந்தது. அவர் மெதுவாக பேச ஆரம்பித்தார். மொழிக்காக இளைஞர்கள் உயிர் கொடுக்க வேண்டிய நிலை வந்திருக்கிறது. அந்த வார்த்தைகள் கூட்டத்தில் இருந்த மக்களை கண்கலங்க வைத்தது. தாளமுத்து, நடராசன் மரணம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை இன்னும் தீவிரமாக மாற்றியது. தமிழ்நாடு முழுவதும் மக்கள் எழுந்தார்கள். பெண்கள் கூட கோபத்தில் கலந்து கொண்டார்கள். மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்தார்கள். எழுத்தாளர்கள் கட்டுரைகள் எழுத ஆரம்பித்தார்கள். அந்த காலத்தில் தமிழ்நாட்டின் காட்டிலேயே ஒரு எதிர்ப்பு உணர்வு இருந்தது. பெரியார் இப்போது வெறும் சமூக சீர்திருத்தவாதி மட்டுமல்ல, தமிழர் அடையாளத்தின் முக்கிய குரலாக மாறிவிட்டார். அவரது பேச்சுகள் இன்னும் தீவிரமானது. மனிதனின் மொழியை பறிப்பது, அவனுடைய ஆன்மாவையை பறிப்பது. இந்த வரிகள் மக்களிடையே பரவ ஆரம்பித்தது. இதே காலத்தில் பெரியார் மற்றும் அண்ணாதுரை உறவும் இன்னும் வலுப்பெற்றது. அண்ணா இப்போது பெரியாரின் மிக நெருங்கிய சிந்தனை துணைவராக மாறிவிட்டார். அவருடைய பேச்சுகள் இளைஞர்களை மின்னல் போல கவர்ந்தது. பெரியார் தீ போல பேசுவார், அண்ணா தேன் போல பேசுவார். ஆனால் இருவரின் இலக்கும் ஒன்று: சமூக நீதி, சுயமரியாதை, தமிழர் உரிமை. இந்த கூட்டணி தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய சக்தியாக மாற ஆரம்பித்தது. 1940களில் சுயமரியாதை இயக்கம் புதிய வடிவம் எடுக்க ஆரம்பித்தது. அது இனி ஒரு இயக்கம் மட்டுமில்லை, ஒரு அரசியல் சக்தி, ஒரு சமூக புரட்சி, ஒரு புதிய தமிழ்நாட்டின் கனவு. ஆனால் காலம் நகர்ந்த போது பெரியார் மற்றும் அண்ணாவுக்கு இடையில் மெதுவாக கருத்து வேறுபாடுகள் உருவாக ஆரம்பித்தது. அந்த வேறுபாடு பின்னாளில் தமிழ்நாட்டு அரசியலை 2ஆக பிரிக்கப் போகிறது. அப்போது யாருக்கும் தெரியவில்லை. 1940களின் தமிழ்நாடு அரசியல் மேடைகள் சூடாகிக் கொண்டிருந்தன. சுயமரியாதை இயக்கம் கிராமங்களையும் நகரங்களையும் தாண்டி மக்களின் மனதுக்குள் நுழைந்து விட்டது. எங்கு பார்த்தாலும் பெரியாரின் பெயர். தேநீர் கடைகளில் அவரது பேச்சுகள் விவாதிக்கப்பட்டது. மாணவர்கள் அவரது கட்டுரைகளை வாசித்தார்கள். இளைஞர்கள் அவருடைய சிந்தனையை தங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்ற ஆரம்பித்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு எதிரான கோபமும் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஏனெனில் பெரியார் இப்போது சாதாரண சீர்திருத்தங்களை பற்றி பேசவில்லை, சமூகத்தின் அடித்தளத்தையே கேள்விக்குள்ளாக்க ஆரம்பித்திருந்தார். ஏன் மனிதன் கடவுளின் பெயரில் பயப்பட வேண்டும்? ஏன் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு? ஏன் பெண் அடிமையாக வாழ வேண்டும்? இந்த கேள்விகள் அந்த கால சமுதாயத்திற்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஒரு கூட்டத்தில் பெரியார் பேசிக் கொண்டிருந்தார். ஒரு மனிதன் சிந்திக்காமல் நம்ப ஆரம்பித்த நாளே அவன் அடிமையாகிறான். அந்த வார்த்தைகள் கூட்டத்தில் இருந்த இளைஞர்களை ஆழமாக பாதித்தது. அவரது கூட்டங்களில் ஒரு விஷயம் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அவர் மக்களிடம் என்னை நம்புங்கள் என்று சொல்லவில்லை, நீங்களே சிந்தியுங்கள் என்றார். அதுதான் அவரை மற்ற தலைவர்களிடமிருந்து வேறுபடுத்தியது. மெல்ல மெல்ல சுயமரியாதை இயக்கம் இன்னும் தீவிரமான வடிவம் எடுக்க ஆரம்பித்தது. கருப்பு சட்டை அணிந்த இளைஞர்கள் தமிழ்நாடு முழுவதும் தோன்ற ஆரம்பித்தார்கள். கருப்பு நிறம் அது துக்கத்தின் அடையாளம், சாதி அடக்குமுறைக்கு எதிரான எதிர்ப்பின் அடையாளம், சமூக அநீதிக்கு எதிரான கோபத்தின் அடையாளம். ஒரு நாள் பெரியார் கருப்பு சட்டை அணிந்து மேடை நின்றபோது மக்கள் அவரை ஆச்சரியமாக பார்த்தார்கள். அவர் உரக்க சொன்னார், இந்த சமூகத்தில் சமத்துவம் வரும் வரை எங்கள் மனதில் இருக்கும் துக்கம் போகாது. அந்த வார்த்தைகள் கருப்பு சட்டையை ஒரு இயக்கத்தின் சின்னமாக மாற்றியது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் கருப்பு சட்ட பேரணிகள் நடந்தது. இளைஞர்கள் ஆயிரக்கணக்கில் கலந்து கொண்டார்கள். அந்த காட்சிகள் அப்போது ஆட்சியாளர்களை கவலைப்பட வைத்தது. ஏனெனில் பெரியார் உருவாக்கியது வெறும் அரசியல் ஆதரவில்லை, ஒரு சிந்தனை புரட்சி. இந்த காலத்தில் தான் அவர் திராவிட நாடு என்ற கருத்தை பற்றி தீவிரமாக பேச ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் வட இந்திய ஆதிக்கம் பற்றிய உணர்வு தென்னிந்தியாவில் அதிகரித்து கொண்டிருந்தது. பெரியார் கூறினார், ஒவ்வொரு மக்களுக்கும் தங்களுடைய உரிமை வேண்டும். அவருடைய இந்த கருத்துக்கள் சிலருக்கு மிகவும் பிடித்திருந்தது, சிலருக்கு பயமாக இருந்தது. ஆனால் பெரியார் எப்போதும் போல அச்சமின்றி பேசினார்.
என்னை எதிர்க்கலாம், ஆனால் கேள்விகளை தடுக்க முடியாது. அந்த நேரத்தில் அண்ணாதுரையின் புகழும் வேகமாக உயர ஆரம்பித்தது. அண்ணா மேடையில் பேச ஆரம்பித்தால் மக்கள் மயங்கி போய் கேட்பார்கள். அவரது தமிழ், உவமைகள், நகைச்சுவை, மக்கள் கவரும் ஆற்றல் இவை அனைத்தும் இளைஞர்களை வேகமாக ஈர்த்தது. ஒரு கூட்டத்தில் பெரியார் பேசிவிட்டு உட்கார்ந்ததும் அண்ணா எழுந்து பேசினார். மக்கள் கைத்தட்டலால் அரங்கமே அதிர்ந்தது. அந்த தருணத்தில் பலர் உணர்ந்தார்கள், இந்த இயக்கத்துக்கு எதிர்காலம் இருக்கிறது. பெரியாரும் அண்ணாவை மிகவும் நேசித்தார். அவரது திறமையை வெளிப்படையாக பாராட்டினார். இந்த இளைஞன் பெரிய பேச்சாளர் ஆகப் போகிறார் என்று பல இடங்களில் கூறினார். ஆனால் காலம் நகர நகர இருவரின் சிந்தனைகள் சிறிய வேறுபாடுகள் தோன்ற ஆரம்பித்தது. பெரியார் மிகவும் தீவிரமான சமூக புரட்சியை விரும்பினார். அண்ணா மக்களிடம் அரசியல் வழியாக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நம்பினார். இந்த வித்தியாசம் ஆரம்பத்தில் பெரிய பிரச்சனையாக தெரியவில்லை, ஆனால் அது மெதுவாக வளர ஆரம்பித்தது. இதற்கிடையில் பெரியார் தொடர்ந்து மத மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசி வந்தார். சில கூட்டங்களில் அவர் கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்தார். அது பல மத அமைப்புகளுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. சில இடங்களில் அவரது கூட்டங்களுக்கு எதிர்ப்பு ஏற்பட்டது. கற்கள் வீசப்பட்டது, கூட்டங்கள் கலைக்க முயற்சிக்கப்பட்டது. ஆனால் பெரியார் சிரித்து கொண்டே சொல்வார், கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாதவர்கள் தான் கோபப்படுவார்கள். அவருடைய இந்த தைரியம் இளைஞர்களை இன்னும் அதிகமாக கவர்ந்தது. தமிழ்நாட்டின் அரசியல் இப்போது முழுமையாக மாறிக்கொண்டிருந்தது. முன்பு சுதந்திர போராட்டம் முக்கியம், இப்போது சமூக நீதி, மொழி உரிமை, சாதி எதிர்ப்பு, சுயமரியாதை இவை அனைத்தும் மக்களின் அரசியல் சிந்தனையின் மையமாக மாற ஆரம்பித்தது. இந்த மாற்றத்தின் மையத்தில் இருந்த மனிதர் பெரியார். ஆனால் வரலாறு இன்னும் பெரிய திருப்பத்தை தயார் செய்து கொண்டிருந்தது. ஒரு முடிவு, ஒரு திருமணம், ஒரு பிரிவு தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றையே நிரந்தரமாக மாற்றப் போகிறது. 1948 இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்திருந்தாலும் தமிழ்நாட்டின் அரசியல் மேடையில் இன்னும் ஒரு பெரிய புயல் உருவாகி கொண்டிருந்தது. சுயமரியாதை இயக்கம் இப்போது ஆயிரக்கணக்கான இளைஞரின் கனவாக மாறிவிட்டது. அந்த இளைஞர்களின் மையத்தில் 2 பெயர்கள், பெரியார், அண்ணாதுரை. ஒருவர் தீ போல பேசுவார், மற்றொருவர் தமிழ் மலையாக மக்களை கவர்வார். இருவரும் ஒரே இலக்குக்காக போராடினாலும் அவர்களின் அணுகுமுறையில் மெதுவாக வித்தியாசம் உருவாக ஆரம்பித்தது. பெரியார் சமூக புரட்சியை முதலில் வைத்தார். அண்ணா அரசியல் அதிகாரத்தை முக்கியமாக பார்க்க ஆரம்பித்தார். அதிகாரம் இல்லாமல் மாற்றம் கொண்டு வர முடியாது என்று அண்ணா நம்பினார். ஆனால் பெரியார் வேறு விதமாக சிந்தித்தார். மக்களின் மனநிலை மாறாமல் அதிகாரம் வந்தாலும் பயனில்லை. இந்த கருத்தை வேறுபாடு மெதுவாக இயக்கத்துக்குள் பேசவும் படும் விஷயமாக மாறியது. ஆனால் அதைவிட பெரிய அதிர்ச்சி இன்னும் வரப்போகிறது. இந்த ஆண்டு தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்று மிகவும் கான்ட்ரவர்ஷியலான ஆண்டுகளில் ஒன்று. ஏனெனில் அந்த வருடத்தில் பெரியார் எடுத்த ஒரு தனிப்பட்ட முடிவு முழு இயக்கத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அது மணியம்மாவருடன் அவருடையது திருமணம். அந்த செய்தி வெளியான தருணத்தில் தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டது. ஏனெனில் பெரியாருக்கும் மணியம்மாருக்கும் வயது வித்தியாசம் மிகவும் அதிகம். எதிர்ப்பாளர்கள் உடனே இதை விமர்சிக்க ஆரம்பித்தார்கள். இத்தனை வருடம் சமூக நீதியை பற்றி பேசியவர் இப்படி செய்கிறாரா என்று பலர் கேள்வி எழுப்பினார்கள். சில பத்திரிகைகள் கடுமையாக தாக்கின, சில அரசியல் தலைவர்கள் கிண்டல் செய்தார்கள். ஆனால் பெரியார் அமைதியாக இருந்தார். அவர் இந்த திருமணத்தை தனிப்பட்ட ஆசையாக பார்க்கவில்லை, இயக்கத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியமாக பார்த்தார். ஏனெனில் அவருக்கு வயதாகி கொண்டிருந்தது. இயக்க சொத்துக்கள், அமைப்பு, எதிர்காலம் இவை அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் இந்த விளக்கம் அனைவரையும் சமாதானப்படுத்தவில்லை. இயக்கத்துக்குள் இருந்த பல இளைஞர்கள் அதிருப்தி அடைந்தார்கள். அவர்களின் முக்கியமானவர்கள் அண்ணாதுரை. அண்ணா பெரியார் மிகவும் மதித்தவர், அவரை தந்தை போல பார்த்தவர். ஆனால் இந்த முடிவு அவருக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இயக்கத்துக்குள் விவாதங்கள் ஆரம்பமானது. சிலர் பெரியார் சரிதான் என்றார்கள், மற்ற சிலர் இது இயக்கத்திற்கு பாதிப்பு என்றார்கள். மெல்ல மெல்ல அந்த கருத்து வேறுபாடு பெரும் விளைவாக மாற ஆரம்பித்தது. ஒரு கூட்டத்தில் அண்ணா மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசியதாக கூறப்படுகிறது. நாம் மதித்த மனிதரை எதிர்த்த வேண்டிய நிலை வந்துவிட்டது. அந்த வார்த்தைகள் பல இளைஞர்களின் மனதை உடைத்தது. ஏனெனில் அவர்கள் பெரியாரையும் அண்ணாவையும் பிரிக்க முடியாதவர்கள் என்றே நினைத்திருந்தார்கள். ஆனால் வரலாறு வேறு திட்டம் வைத்திருந்தது. 1949 செப்டம்பர் அண்ணாதுரை மற்றும் அவரது ஆதரவாளர்கள் புதிய கட்சியை உருவாக்க முடிவு செய்தார்கள். அந்த கட்சியின் பெயர் திராவிட முன்னேற்ற கழகம், திமுக. அந்த தருணம் தமிழ்நாட்டு அரசியலின் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். திராவிடர் கழகம், திமுகவும் 2 தனி பாதைகளில் பயணம் செய்ய ஆரம்பித்தன. பெரியார் இதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு வேதனை இருந்தது, ஆனால் கோபம் இல்லை. ஏனெனில் அவர் உருவாக்கிய சிந்தனை இப்போது பல வடிவங்களில் பரவ ஆரம்பித்து விட்டது. அண்ணா அரசியல் வழியாக மாற்றத்தை கொண்டு வர முயன்றார். பெரியார் சமூக சிந்தனையை தொடர்ந்து தீவிரமாக பரப்பினார். இந்த பிரிவு தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றை முழுமையாக மாற்றியது. திமுக இளைஞர்களிடையே வேகமாக வளர ஆரம்பித்தது. திரைப்படம், நாடகம், இலக்கியம் எல்லா வழிகளிலும் அவர்கள் மக்களிடம் சென்றார்கள். ஆனால் அந்த எல்லா சிந்தனைகளின் வேரிலும் இருந்தது பெரியாரின் தாக்கம். இதற்கிடையில் பெரியார் தனது போராட்டத்தை நிறுத்தவில்லை. அவருக்கு வயது ஆகிக்கொண்டிருந்தது, ஆனால் குரலில் இருந்த தீ குறையவில்லை. ஒரு கூட்டத்தில் அவர் மீண்டும் உரக்க சொன்னார், மனிதன் யாருக்கும் அடிமை இல்லை. அந்த வார்த்தைகள் மீண்டும் ஆயிரக்கணக்கான மக்களின் உள்ளத்தில் எதிர்ப்பை உற்பத்தித்தது.
தமிழ்நாட்டில் இப்போது ஒரு புதிய காலம் ஆரம்பித்திருந்தது. காங்கிரஸ் டாமினன்ஸ் மெதுவாக குறைய ஆரம்பித்தது. திராவிட சிந்தனை வேகமாக மக்களிடம் பரவ ஆரம்பித்தது. இந்த மாற்றத்தின் பின்னால் இருந்த மிகப்பெரிய சக்தி ஒரு மனிதனின் கேள்விகள். அந்த மனிதன் பெரியார். ஆனால் அவரது வாழ்க்கையின் கடைசி கட்டத்திலும் கூட அவர் ஓய்வெடுக்கவில்லை. இன்னும் பல போராட்டங்கள், இன்னும் பல சர்ச்சைகள், இன்னும் பல தீப்பொறிகள் தமிழ்நாட்டை காத்து கொண்டிருந்தன. 1950களின் தமிழ்நாடு அரசியல் காற்றே மாறிக்கொண்டிருந்தது. முன்பு காங்கிரஸ் மட்டுமே பெரிய சக்தியாக இருந்த நிலை இப்போது மெதுவாக உடைய ஆரம்பித்தது. காரணம் திராவிட சிந்தனை. அந்த சிந்தனையின் மையத்தில் இன்னும் பெரியார் தான் இருந்தார். அவருக்கு வயது ஆகி கொண்டிருந்தது. ஆனால் அவரது பேச்சுகளில் இருந்த கோபமும் தீவிரமும் குறையவே இல்லை. ஒரு நாள் பெரியார் ஒரு கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தார். இந்த சமுதாயத்தில் மனிதன் சுதந்திரமாக சிந்திக்க ஆரம்பிக்கும் நாள் தான் உண்மையான விடுதலை நாள். அந்த வார்த்தைகள் இளைஞர்களின் மனதில் தீ போல பரவியது. இந்த நேரத்தில் திமுக வேகமாக வளர ஆரம்பித்தது. அண்ணாதுரை மற்றும் அவரது குழு மக்களிடம் புதிய வழிகளில் சென்றார்கள். நாடகங்கள், சினிமா வசனங்கள், பத்திரிகைகள், மேடை பேச்சுகள் மக்களை நேரடியாக கனெக்ட் செய்யும் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் உருவாக ஆரம்பித்தது. ஆனால் அந்த எல்லா மேடைகளிலும் மறைமுகமாக இருந்த மனிதர் பெரியார். ஏனெனில் சாதி எதிர்ப்பு, மொழி உரிமை, சமூக நீதி, சுயமரியாதை இந்த சிந்தனைகள் அனைத்தும் பெரியாரிடம்தான் வந்தவை. இதற்கிடையில் பெரியார் தொடர்ந்து மத மூட நம்பிக்கைகளை கடுமையாக தாக்க ஆரம்பித்தார். சில கூட்டங்களில் அவர் மிகவும் தீவிரமாக பேசுவார். கேள்வி கேட்கிற பயப்படுற சமூகம் எப்போதும் அடிமையாகத்தான் இருக்கும். இந்த பேச்சுகள் இளைஞர்களை கவர்ந்தாலும் பல மத அமைப்புகளை கோபப்படுத்தியது. சில இடங்களில் அவரது உருவ பொம்மைகள் எரிக்கப்பட்டது. சிலர் அவரை மத விரோதி என்று தாக்கினார்கள். ஆனால் பெரியார் ஒருபோதும் மன்னிப்பு கேட்கவில்லை. மனிதனை தாழ்த்துகிற எந்த அமைப்பையும் நான் எதிர்ப்பேன் என்று மீண்டும் மீண்டும் கூறினார். இந்த காலத்தில்தான் ராமர் பட எரிப்பு சர்ச்சை மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. பெரியார் கூறினார், இதிகாசங்களின் பெயரில் மனிதர்களை தாழ்த்தக்கூடாது. அவரது இந்த கருத்து வட இந்திய ஊடகங்களிலும் பெரிய விவாதமாக மாறியது. தமிழ்நாட்டில் பலர் கோபமடைந்தார்கள், பலர் ஆதரித்தார்கள். ஆனால் யாராலும் பெரியாரை புறக்கணிக்க முடியவில்லை. ஏனெனில் அவர் மக்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய சிந்தனையை ஏற்கனவே விதைத்து விட்டார். அந்த சிந்தனை எதையும் கேள்விக்கு. இதற்கிடையில் திமுக அரசியல் ரீதியாக மிக வேகமாக வளர ஆரம்பித்தது. அண்ணா மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றார். அவரது தமிழ் பேச்சு சாதாரண மக்களையும் கவர்ந்தது. சினிமா உலகமும் இந்த இயக்கத்தோடு இணைந்தது. கருணாநிதி போன்ற இளைஞர்கள் எழுத்தின் மூலம் மக்களை கவர ஆரம்பித்தார்கள். சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் போன்ற நடிகர்களின் தாக்கமும் அரசியலோடு கலக்க ஆரம்பித்தது. தமிழ்நாட்டில் அரசியல் இப்போது மக்கள் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. இந்த மாற்றத்தை பெரியார் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு அதிகார ஆசை இல்லை, தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற ஆசையும் இல்லை. அவருடைய நோக்கம் ஒன்றே, சமூக மாற்றம். ஒரு நாள் அவரிடம் ஒருவர் கேட்டார், நீங்கள் ஏன் தேர்தலில் நிற்கவில்லை? பெரியார் சிரித்து கொண்டு சொன்னார், நான் மனுஷங்க மனசை மாற்ற வர்றவன், அரசியல் பதவிக்காக இல்லை. அந்த பதில் அவரது முழு வாழ்க்கையும் விளக்கும் வரி. 1960களில் தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு மீண்டும் தீவிரமானது. மத்திய அரசின் மொழிக் கொள்கைகள் மீதான கோபம் அதிகரித்தது. திமுக தெருக்களில் போராடியது. மாணவர்கள் மீண்டும் எழுந்தார்கள். பெரியாரும் வயதை மறந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். மொழி திணிப்பு என்பதை கலாச்சார அடக்குமுறை என்று அவர் கடுமையாக விமர்சித்தார். 1965இல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டை முழுமையாக மாற்றிய தருணமாக மாறியது. மாணவர்கள் உயிரிழந்தார்கள். தமிழ்நாடு கொதித்தது. அந்த கோபம் நேராக காங்கிரஸ் ஆட்சியை எதிர்த்த அலைகளாக மாறியது. தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் மறக்க முடியாத ஆண்டு முதல் முறையாக காங்கிரசின் தோல்வி அடைந்தது. அண்ணாதுரையின் திமுக ஆட்சிக்கு வந்தது. அந்த தருணம் ஒரு சாதாரண தேர்தல் வெற்றி இல்லை. அது பல சகாப்தங்களாக பெரியார் விதைத்த சிந்தனையின் அரசியல் வெற்றி. அண்ணா முதலமைச்சராக பதவியேற்ற போது பலரின் மனதிலும் ஒரே உணர்வு, பெரியார் ஆரம்பித்த புரட்சி இப்போது ஆட்சியாக மாறிவிட்டது. அந்த நாள் பெரியாருக்கும் மிகவும் உணர்ச்சிகரமான நாள். அவரும் அண்ணாவும் பிரிந்திருந்தாலும் அண்ணா மீது இருந்த பாசம் குறையவில்லை. அண்ணாவும் தனது அரசியல் பயணத்தின் அடித்தளம் பெரியார் தான் என்பதை மறக்கவில்லை. தமிழ்நாடு இப்போது புதிய காலத்துக்குள் நுழைந்திருந்தது. ஆனால் பெரியாரின் பயணம் இன்னும் முடியவில்லை. வயது 80ஐ தாண்டியும் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். தொடர்ந்து சிந்தனையை விதைத்து கொண்டே இருந்தார். ஒரு மனிதன், ஒரு இயக்கம், ஒரு புரட்சி மெல்ல மெல்ல வரலாறாக மாறிக்கொண்டது. 1969 தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில் மூழ்கியது. அண்ணாதுரை மக்கள் அண்ணா என்று அன்போடு அழைத்த தலைவர் மரணமடைந்தார். அந்த செய்தி பரவிய தருணத்தில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. தேநீர் கடைகளில் மக்கள் பேசாமல் நின்றார்கள். பேருந்து நிலையங்களில் கண்கலங்கிய முகங்கள். வானொலியில் ஒலித்த அந்த செய்தி ஆயிரக்கணக்கான இதயங்களை உடைத்தது. அண்ணாவின் இறுதி ஊர்வலம் அது சாதாரண அரசியல் தலைவரின் இறுதி நிகழ்ச்சி இல்லை, ஒரு காலத்தின் உணர்ச்சி. லட்சக்கணக்கான மக்கள் சென்னை தெருக்களில் திரண்டார்கள். சிலர் கதறி அழுதார்கள், சிலர் அண்ணா வாழ்க என்று அழுது கொண்டே கோஷம் எழுப்பினார்கள். உலக வரலாற்றின் மிகப்பெரிய இறுதி ஊர்வலங்களில் ஒன்றாக அது மாறியது. அந்த கூட்டத்தை பார்த்து கொண்டிருந்த பெரியார் மிகவும் அமைதியாக இருந்ததாக பலர் கூறுகிறார்கள். ஏனெனில் ஒரு காலத்தில் தன்னோடு நடந்து சென்ற இளைஞன் இன்று வரலாறாக மாறிவிட்டான். அண்ணாவின் மரணத்துக்கு பிறகு தமிழ்நாட்டின் அரசியல் மீண்டும் ஒரு புதிய திருப்பத்தை நோக்கி நகர ஆரம்பித்தது.
அந்த நேரத்தில் முன்னே வந்தவர் கருணாநிதி. எழுத்தாளர், பேச்சாளர், அரசியல் நுண்ணறிவு கொண்ட தலைவர். கருணாநிதி முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது திராவிட இயக்கம் இன்னும் வலுவான அரசியல் சக்தியாக மாற ஆரம்பித்தது. இந்த மாற்றங்களை பெரியார் கவனித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு வயது 90 நெருங்கி கொண்டிருந்தது. ஆனால் அவர் இன்னும் மேடைகளில் பேசிக் கொண்டிருந்தார். ஒரு கூட்டத்தில் அவர் மெதுவாக சொன்னார், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சமூக நீதிக்காக பேசுவேன். அந்த வயதிலும் அவரது குரலில் இருந்த உறுதி மக்களை ஆச்சரியப்பட வைத்தது. பெரியார் இப்போது ஒரு அரசியல் தலைவர் மட்டுமில்லை, ஒரு சின்னம், சமூக நீதியின் சின்னம், எதிர்ப்பின் சின்னம், சிந்திக்கும் மனிதனின் சின்னம். தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் அவரது சிலைகள் அமைக்க ஆரம்பித்தார்கள். அவரது புகைப்படங்கள் வீடுகளில் பொங்க ஆரம்பித்தது. ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு எதிரான விமர்சனங்களும் தொடர்ந்து எழுந்தது. சிலர் அவர் மதத்தை அவமதித்தார் என்றார்கள். மற்ற சிலர் அவர் இல்லை என்றால் சமூக மாற்றமே வந்திருக்காது என்றார்கள். பெரியார் இந்த விவாதங்களை பெரிதாக கவலைப்படவில்லை. ஏனெனில் அவர் தனது வாழ்க்கை முழுவதும் ஒரு விஷயத்தை மட்டுமே செய்தார், கேள்வி கேட்டார். 1970களில் உடல்நலம் குறைந்த போது அவர் பயணத்தை நிறுத்தவில்லை. தமிழ்நாட்டின் பல நகரங்களுக்கு சென்று தொடர்ந்து உரையாற்றினார். ஒரு நாள் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது அவர் திடீரென சோர்வாக அமர்ந்தார். மக்கள் பதறி போனார்கள். ஆனால் சில நிமிடங்கள் கழித்து அவர் மீண்டும் மைக்கை பிடித்து சொன்னார், உடம்பு சோர்ந்தாலும் சிந்தனை சோரக்கூடாது. அந்த வரி கூட்டத்தில் இருந்த இளைஞர்களின் மனதில் தீ போல பரவியது. 1973 டிசம்பர் 24 அந்த நாள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் மறக்க முடியாத நாள். பெரியார் ஈ.வே. ராமசாமி உயிரிழந்தார். அந்த செய்தி பரவிய தருணத்தில் தமிழ்நாடு மீண்டும் ஒருமுறை துக்கத்தில் மூழ்கியது. ஆயிரக்கணக்கான மக்கள் அவரது உடலை பார்க்க வந்தார்கள். சிலர் அழுதார்கள், சிலர் அமைதியாக நின்றார்கள். ஆனால் பலரின் மனதிலும் ஒரே உணர்வு, ஒரு மனிதன் இறந்திருக்கலாம், ஆனால் ஒரு சிந்தனை இறக்காது. பெரியாரின் இறுதி ஊர்வலத்தில் மக்கள் கடல் போல திரண்டார்கள். அந்த கூட்டத்தை பார்த்தவர்கள் பின்னாளில் சொன்னார்கள், அது ஒரு தலைவரின் இறுதி ஊர்வலம் இல்லை, ஒரு புரட்சியின் பயணம். அவரது வாழ்க்கை முழுவதும் சர்ச்சைகள் இருந்தது, எதிர்ப்புகள் இருந்தது, விமர்சனங்கள் இருந்தது. ஆனால் அதைவிட அதிகமாக தாக்கமும் இருந்தது. பெண்கள் கல்வி, இடஒதுக்கீடு, சுயமரியாதை திருமணம், சாதி எதிர்ப்பு, மொழி உரிமை, இன்று தமிழ்நாட்டின் சமூக அமைப்பில் காணப்படும் பல மாற்றங்களின் பின்னாலும் பெரியாரின் தாக்கம் இருக்கிறது. அவர் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனிதர் அல்ல, ஆனால் யாராலும் புறக்கணிக்க முடியாத மனிதர். அதுதான் பெரியார். ஈரோட்டில் பிறந்த ஒரு சிறுவன் வைக்கத்தில் வீரரானார், தமிழ்நாட்டில் பெரியாரானார், பின்னாளில் ஒரு சிந்தனையாக மாறினார். அவரது வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லை, ஒரு கேள்வி, ஒரு எதிர்ப்பு, ஒரு புரட்சி. இன்றும் தமிழ்நாட்டின் அரசியலில், சமூக விவாதங்களில், மொழி உணர்வில், சமூக நீதியின் கோஷங்களில் எங்கோ ஒரு இடத்தில் பெரியாரின் குரல் இன்னும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. மனிதன் சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.